the following by using place value grid. So first one என்ன கொடுத்திருக்காங்க 6.567 from 9.231. இப்போ முதல்ல நம்பர் என்னன்னு எழுதிக்கிறோம். நம்பர் என்னது, எதுல இருந்து எது சப்ராக்ட் பண்ணோம், இதுதான் பெரிய நம்பர். ஸோ அந்த பெரிய நம்பரை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். 9.231. இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஒன்ஸ் இருக்கு, அப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன எழுதுவோம், டென்ஸ், அப்புறம் என்னது ஹண்ட்ரட்ஸ், அப்புறம் என்ன எழுதுவோம், தௌசண்ட். ஓகே, ஸோ இப்போ 9 இது என்ன பண்ணுறோம், 9 இங்கே பாயிண்ட், அப்புறம் என்னது டென்ஸ்ல 2, ஹண்ட்ரட்ஸ்ல 3, தௌசண்ட்ஸ்ல 1. அதுலேருந்து நம்ம என்ன சப்ராக்ட் பண்ண போகிறோம், 6.567, 6.567, அதாவது 6 இங்கே பாயிண்ட் இருக்கு, இங்கே 5, 6, 7. ஸோ இது நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், நார்மல் பாரோயிங் சப்ராக்ஷன் நமக்கு தெரியும் தானே, அதுதான் நம்ம பண்ணணும். ஸோ 1ல 7 போகுமா, போகாது. நம்ம என்ன பண்ண போறோம், 11 போட்டுக்க போறோம். இங்க என்ன இருக்கும், 2 ஆயிடும். ரைட், இப்போ 11ல 7 போச்சுன்னா எவ்வளோ, 4. இங்க என்ன இருக்கு, 2, 2ல 6 போகுமா, போகாது. திரும்பவும் பாரோ பண்றோம், அப்ப நமக்கு என்ன வந்துடும், 12 வந்துடும். இங்க என்ன வந்துடும், 1 வந்துடும். இப்போ 12 மைனஸ் 6 என்னது, 6. அப்புறம் இங்க 1, திரும்ப 1ல 5 போகுமா, போகாது. ஸோ பாரோ பண்றோம், அப்ப இங்க என்ன வரும், 8 வந்துடும். இங்க என்ன வந்துடும், 11 வந்துடும். ஸோ 1 பாரோ பண்ணும்போது, அதாவது 10 1 பாரோ பண்ணும்போது 11 வந்துடும். 11 மைனஸ் 5 என்னது, 6. இங்க 8 மைனஸ் 6 இஸ் 2. ஸோ ஆன்சர் என்னது, ஆன்சர் 2. ஆன்சர் இஸ் 2.664. கிளியரா? இப்போ செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன் போட்டாச்சு, செகண்ட் ஒன் போடலாம். செகண்ட் ஒன் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் 7, சப்ராக்ட் ஃப்ரம் 7. அப்போ 7 ஒன்ஸ்ல வந்து 7 எழுதிட்டோம். அப்புறம் பாயிண்ட் இருக்கு, நமக்கு இங்க 3 நம்பர்ஸ் இருக்குல்ல, அதனால நம்ம என்ன பண்றோம், 1 2 3 zeros போட்டுட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் என்னது, 3.235. ஸோ இது வந்து 3 பாயிண்ட், இங்க என்ன வரும், 2 3 5. ஸோ இப்போ நம்ம இது திரும்பவும் வழக்கம் போல சப்ராக்ட் பண்ண போறோம். இங்க 0ல 5 போகுமா, போகாது. அதனால பாரோ பண்ணும்போது என்ன வரும், 10. கிளியர்? அப்போ நம்ம இங்கேயும் பாரோ பண்றோம், இங்கேயும் பாரோ பண்றோம். இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. அப்போ இங்க என்ன வரும், 6. இப்போ 6ல இருந்து இங்க பாரோ பண்ணா 10 வரும். அப்போ 10ல இருந்து இங்க ஒன்று பாரோ பண்ணா என்ன ஆயிடும், 10 9 ஆயிடும். இங்க 10 ஆகும். அப்புறம் 10ல இருந்து இங்க ஒன்று பாரோ பண்ணா என்ன ஆகும், இங்க 9 ஆயிடும், இங்க 10 ஆயிடும். கிளியர்? ஸோ இந்த சம்ம முடிஞ்சு போச்சு. இது வேற. இப்போ 10ல 5 போச்சுன்னா 5, இங்க 9ல 3 போச்சுன்னா எவ்வளோ, 6, 10ல 2 போச்சுன்னா எவ்வளோ, 7, அப்புறம் இங்க 6ல 3 போச்சுன்னா 3. The answer is 3.765. The answer is equal to 3.765. கிளியரா?